நேற்று இன்று நாளை மூன்றும் என்றும் வேலை. ஐயோ, அது செமையான சாங்கு. 6.5 கோடி பேர்களில் ஒருவன் அடியேன் கலைஞன் நான் உந்தன் நண்பன். ஆனால் நீங்கள் அந்த சாங்கே வந்து அன்பே ஆறுயிரே என் அன்பே ஆறுயிர் நீயே அப்படின்னு இட்ஸ் லைக் டேம் அந்த மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் ஒரு ஒரு மியூசிக்காக அந்த சாங் இருந்தது. சாங்குக்காகவே தான் அந்த மியூசிக்ன்றது. அந்த ஒரு ஸ்டெப்பு சரி, எஸ்ஜே சூர்யாவோட அந்த ஆக்டிங்கும் சரி, இட்ஸ் லைக் ப்ரோ ஹவு டிட் ஹி ஈவன் புல் திஸ் அவுட்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படம் பார்த்து மயிலிறகே சாங்கை பார்த்து மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல. நான் என்ன பண்ணுறேன்னா, என் ஃபோனில் வந்து 2 படம் இருக்குது. அந்த 2 படத்தை வந்து என்னுடைய சிஸ்டமில் காப்பி பண்ணிட்டு ஃபோனை கொஞ்சம் ஸ்பீட் பண்ண போகிறேன். என்ன பிரச்சனைனா வந்து நான் எங்கே வச்சுருக்கேனே எனக்கு தெரியல. அந்த படத்தை நானும் இருக்க வேண்டிய இடத்துல தேடுறேன், இருக்க மாட்டேங்குது. ஊரான ஊருக்குள்ள உன்னை போல யாரும் இல்லை, நீ தெருவே இல்லை, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக வாழவே இல்லை. எனக்கு இந்த விருமாண்டி படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் படமே பார்க்கல, விருமாண்டி படமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்க்கல, இப்போ தான் பார்க்க போகிறேன். அதில் முக்கியமாக தெய்வ குத்தம் சாமி வெளியேறுது, கொஞ்சம் தெய்வ குத்தம் சாமி வெளியவா, அந்த ஒரு சாங் இருக்குது. விருமாண்டி தான் அந்த சாங்கோடைய நேமே எனக்கு தெரியுது. விருமாண்டி விருமாண்டி அந்த ஒரு இது இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட்டு அந்த படத்தில் தான் நினைக்கிறேன், உன்னை விட இந்த உலகத்தில் வளர்ந்தது யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை, உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது யாரும் இல்லை. அந்த சேதி சொல்ல சென்னிராறு வாங்கி சாதி எல்லாம் வந்தாண்டி, அந்த கோயில் மணியிலேருந்து எல்லாமே லைக் வாவுன்ற மாதிரி இருக்கும். அதுவுமே சரி, இட்ஸ் லைக் ஒன் பியூட்டிஃபுல் மூவி. அந்த சாங்ஸ் எல்லாமே நான் வந்து தான் கேட்டிருக்கேன். படமே இப்போ தான் பார்க்க போகிறேன். பயங்கரமான படம்னு கேள்விப்பட்டிருக்கேன். படம் பார்க்குறேன், பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நல்லா இருக்கான்னு. நல்லா தான் இருக்கும். கமல் படங்க. வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? அ ஹிட் மூவி, சூப்பர் ஹிட் மூவி, பயங்கரமாக இருக்கும் தான். அண்ட் அடியே கிளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்திபனோடைய மூவி சாங். அது வந்து மியூசிக் பை இளையராஜா. கேட்டேன், அந்த அவருடைய அந்த மியூசிக் இஸ் மேஜிக்கல் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும், யாருமே சொல்ல முடியல. அண்ட் மக்களே, உங்கள் பையன் வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கா, கொஞ்சம் க்ளீனாக இருக்கா? எஸ், இஃப் இட் இஸ் எஸ், இது காரணம் ப்ளூ கலர் சிந்தால். ப்ளூ கலர் சிந்தால் நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது, அது குத்துற மாதிரியே இருக்கும் எனக்கு. பட் சரின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். ஸ்கின்னே வந்து சும்மா ஷைனிங்காக இருக்குது, ஷைனிங்காக. அண்ட் வீட்லேயே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டேன், அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ ஐஎம்ஓன்னா என்ன? ஐஎம்ஓ ஜிங்கு 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 ஜா ஜிங்கு ஜிங்கு ஜா ஜிங்கு 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 ஜா ஜிங்கு 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 ஜா. குட் பேட் அக்லி கொஞ்சம் பார்த்தேன் மக்களே, ஃபுல்லாக பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்தேன். செம்மையாக இருந்தது படம்னா, அதுதான் படம் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்ன மாசு என்ன தலையை அப்படி தான் காமிக்கணும்.
என்ன வேணாலும் சொல்லுங்கள், தலை தான். கரெக்டாக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், தலை மாதிரி வேறு ஆளையும் வர முடியாது. அவர் நடிப்பு என்ன, அவர் ஸ்டைல் என்ன, அவர் லுக்கு என்ன, அதெல்லாம் வேறு யாராவது பண்ண முடியுமா சொல்லுங்க? தலைக்கு நிகரே யாருமே தலைப்புல வருமா, தலைப்புல வருமா. சரி, பேங்கிங் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆடிட்டிங் கொஞ்சம் படிக்கலாம். ஓகே, எடுக்க வேண்டியதை எடுத்துட்டேன். வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் காலி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலி யாருக்காச்சும் இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? லைக் நீங்கள் ஒரு 5 years பே பண்ணுவீங்க, ஒரு 1 to 2 year வெயிட் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் மாதிரி ஒன்று வரும். அந்த மாதிரி இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஐ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் வித் மை ஆர்கனைசேஷன். டேர்மும் இருக்குது, ஹெல்த்தும் இருக்குது, லைஃப்னால் இந்த ட்ரெடிஷ்னல் பிளான் இருக்குது. தேடிட்டு இருந்தேன், கிடைக்குதான். அண்ட் தெரியல மக்களே, என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. என் லைஃப்பில் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு டிசிஷன்ஸ் எடுக்கிறதே ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஓ, இதெல்லாம் இங்கே தான் இருக்கா? நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் உட்காந்து ஏதோ நோண்டிகிட்ருக்கேன், சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு மக்களே. எக்ஸாம் கிட்ட வர அந்த படிக்கிறோன்னா இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது எனக்கு. என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? எனக்கு ஒன்றுமே பண்ணவே தெரில. எனக்கு என்ன பண்ண போகிறேனே தெரில.
காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேனே. அந்த சாங் வந்து டிஎஸ்பியோட சாங். அந்த சாங் வந்து இப்போ என் மைண்டில் ஓடுது. ஏன் ஓடுதுன்னு தெரியல. யார் இந்த அரவரப்பு மன்மதன். சரி, அவ்வளோதான். லேப்டாப்புக்கு சார்ஜை போடணும். சார்ஜை போட்டுட்டு நம்ம அயன் பண்ணி முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்புறோம். ஓகே, டன். அண்டு என் ஃபேஸ் பார்க்க நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள். ஓகே.